திருச்சி கலையரங்கில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டார். தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிர் சுயோதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். விழா நிகழ்வில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் 1325 மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு ரூபாய் 79 கோடி மதிப்பீட்டிலான வங்கி கடன் உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார், மாநகராட்சி மேயர் மு. அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அடுத்த உள்ள கோ. மருதபுரத்தை சேர்ந்தவர் ஜெய்சங்கர். இவருக்கு பேச்சியம்மாள் என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளன. இந்நிலையில் கணவன் மனைவி இடையே கடந்த 2 நாட்களாக குடும்ப தகராறு ஏற்பட்ட நிலையில் பேச்சியம்மாள் தனது சொந்த ஊரான விருதுநகர் மாவட்டத்திற்கு கிளம்பியதாக கூறப்படுகிறது. வீட்டை விட்டு வெளியேறிய மனைவியை தேடி ஜெய்சங்கர் மது போதையில் தனது இருசக்கர வாகனத்தை 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு சங்கரன்கோவில் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தேடி திரிந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் படுகாயம் அடைந்த 2 குழந்தைகளை சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மகிஷா என்ற 2.5 வயது குழந்தை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து சின்ன கோவிலான்குளம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உதகை அருகே கட்டிடப் பணியின் போது தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயங்களுடன் உதகை அரசு கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து ஈடுபாடுகளில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் தலா ரூபாய் 5 லட்சம் நிவாரண நிதிக்கான காசோலையை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வழக்கமாக கட்டுமான பணியின் போது உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கு நிவாரண நிதி வழங்க 6 ஆண்டுகள் முதல் 11 ஆண்டுகள் ஆகும் நிலையில் உதகை அருகே நிகழ்ந்த கட்டுமான விபத்தில் 30 மணி நேரத்திலேயே முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தலா 5 லட்சம் நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் உத்தரவிட்டு வழங்கியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதே போன்ற கரூரில் ஒரு விபத்து நடைபெற்றது. முதலமைச்சர் உத்தரவிட்டுதான் அதுவும் இது போன்றுதான் 48 மணி நேரத்தில் அந்த தொகையை அந்த குடும்பத்திற்கு வழங்கி இருக்கிறோம். இன்றைக்கு உயிரிழந்திருந்து 30 மணி நேரத்திற்குள்ளாக அந்த தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், தொழிலாளியினுடைய குடும்பம் துயரத்திலே ஆழ்ந்திருக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு உரிய உதவி விரைவாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார். கருணை உள்ளத்தோடு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற காரணத்தினால்தான் இந்த அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் என்பதை நான் நீலகிரி மாவட்டம் உதகையில் சுமார் 444 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டு வருகிறது. மருத்துவக் கல்லூரி பணிகள் குறித்து இன்று தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உதகையில் கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரி இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மே மாதத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக கூறினார். மேலும் உதகை மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள 57 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு 100% மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் சுகாதாரத்துறை செயலாளர் ககதீப் சிம்பேட்டி, மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். முதல்வர் அவர்களுடைய முன்னிலையில் மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களால் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. 145 கோடியே 53 லட்சம் ரூபாய் செலவில் 150 மாணவர்கள் சேர்க்கையுடன் கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி இங்கே புதிதாக தொடங்கப்பட்டது. இந்த கல்லூரியை பொறுத்தவரை பொதுப்பணித்துறையின் சார்பில் ஒட்டுமொத்தமாக எல்லா கட்டிடப் பணிகளும் நிறைவுற்று ஒரு ஃபுல் பிளட்ஜ்டு காலேஜாக இன்றைக்கு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு கல்லூரிக்கான மருத்துவமனை இப்பொழுது கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. அவர்கள் ஏப்ரல் 15க்குள் பணிகளை முடித்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். நெல்லை மத்திய மாவட்ட திமுக சங்கரன் நகர் நாராயணம்மாள்புரம் பேரூர் கழகம் சார்பில் திமுக அரசின் 3 ஆண்டு சாதனை மற்றும் சேலம் இளைஞரணி மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சிப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு பேசுகையில், ஒன்றிய அரசு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, CBI ஆகியவற்றின் மூலம் மிரட்டுகிறது. ஒரு ஆட்சி அழியும் முன்பு இப்படித்தான் நடக்கும். இது 1977 எமர்ஜென்சியை நினைவுபடுத்துவதாக விமர்சித்து பேசினார். நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி. தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. இந்த 1000 ரூபாயை படித்து எத்தனை பேர் கலெக்டராக வரப்போகிறார்கள்?
எத்தனை பேர் இன்ஜினியர்களாக வளர்க்கிற போகிறார்கள், எத்தனை பேர் டாக்டர்களாக வரப்போகிறார்கள், எத்தனை பேர் தாசில்தார்களாக வரப்போகிறார்கள். அந்த பெண்கள் எல்லாம் அந்த நாற்காலியில் உட்காருகிற போது இந்த நாற்காலியில் நம்ம உட்கார வைத்தவன் மு.க. ஸ்டாலின் என்று மனதார பாராட்டுவார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.